ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குட் மார்னிங். இன்றைக்கி கோயம்பேடு வந்திருக்கோம் பழ மார்க்கெட்டுக்கு. இங்கேயே அப்படியே வாக்கிங் போயிட்டு பழம்லாம் பர்ச்சேஸ் பண்ணலான்னு வந்திருக்கோம். ஒரு ஃபங்க்ஷனு, அதுக்காக இன்றைக்கி வாங்க வந்திருக்கோம். இங்கேயே வாக்கிங் போக போகிறோம். இன்றைக்கி பீச்சுக்கு போக முடியல, அதை மிஸ் பண்ணக்கூடாது. இங்கே நாங்கள் போகிறோம் மார்க்கெட், கோயம்பேடு மார்க்கெட் வந்து வாக்கிங் போகிறோம். வாக்கிங்கோடு சேர்த்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்படியே அது ஒரு வீடியோவாக உங்களுக்கு போடுறோம். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வந்து வாழைத்தார் வாங்க வந்துருக்கோம். வாழைத்தார் தான், வாழைப்பழம் தான் ரொம்ப முக்கியம். அதனால் அதை வாங்க வந்துடுறேன் பாருங்கள். ஆமாம், வாழைத்தார் காணோம். ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு ஃப்ரூட்ஸ் வாங்கலான்னு வந்திருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே ரேட்டு ஜாஸ்தியாக தான் இருக்குது. நம்ம வந்து இங்கே வந்து பல்காக வாங்கணுன்னா மட்டும்தான் இங்கே கோயம்பேடு மார்க்கெட் வந்தால் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி இங்கே பார்த்தீங்கன்னா ரேட் எல்லாம் ஜாஸ்தி. நீங்கள் மூட்டையாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 10 ரூபா கூட இருந்தாலும் நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க மார்க்கெட்லேயே நீங்கள் வாங்குறது பெஸ்ட்டு. ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பல்காக வாங்குறவங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லு. நம்ம சில்லறையாக வாங்கணும்னு நினச்சி தப்பாக இங்கே வந்துட்டோம்னா வேஸ்ட்டு. பெரிய மூட்டையாக வாங்கி யூஸ் பண்ணோன்னா நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். சில்லறையில் வாங்குறதுல வந்து நமக்கு ரொம்ப லாஸ் தான். எங்கள் வீட்டு பக்கத்தில் திருவான்மீர் மார்க்கெட், நான் இங்கே இருக்கேன், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு கம்மி தான். அதனால அங்கே வாங்கினால தான் இங்கே வந்து நான் பார்த்துட்டு ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்கிறேன். நீங்கள் இந்த வீடியோ யூஸ் பண்ணிங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. கோயம்பேடு வர்றவங்க கண்டிப்பாக தேவையில்லாமல் இவ்வளோ தூரம் வந்து அலைஞ்சி திரிஞ்சு வாங்கணும் அவசியம் இல்லை. உங்கள் வீட்டு பக்கத்தில் 10 ரூபா 20 ரூபா கூட தான் இருக்கும். ஆனாலும் அதுதான் பெஸ்ட்டு. இங்கே வந்து இவ்வளோ செலவு பண்ணி வாங்கிட்டு போகிற இதனால எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ, பாய்.
கடையில் நிக்க விட மாட்டேங்குது, ரோட்லயும் நிக்க விட மாட்டேங்குது, எங்கதான் நிக்குது. ஒரு வழியா இந்த கடையில தான் வாங்குறது நான் முடிவு பண்ணியாச்சு. வாங்கிட்டோம், வாங்கிட்டே இருக்காங்க. நாங்க சும்மா வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். நீங்க வந்தீங்கன்னா இந்த கடையோட டிஸ்கிரிப்ஷன் தர முடியாது, நான் எங்க இருக்குன்னு தெரியல. இது வந்து லொகேஷன் கடையை வேணா காட்டுறேன் வீடியோல. ஆர்கேஎஸ் கடை எண் 60. ஒண்ணும் இல்லை, நான் சும்மா அப்படி பார்க்கணும். பர்ச்சேஸ் முடிஞ்சாங்க, வாங்க. தேவையா? அப்படியா? இங்கதான் போறாங்க வண்டி எடுத்துட்டேன், வண்டி தான் போயிட்டு நிக்குது. பென்சில் வந்து எவ்வளோ வாங்கினேன்? ஆப்பிள் 350 ரூபாய்க்கு வாங்கினேன். இது கோயம்பேடு மார்க்கெட்ல வந்து 350. எங்கடா காணா இருக்காங்களா? இது ஒரு ஹேர் கட்டி கொடுத்துருங்க. ₹100 போடலாம் பாருங்க. போட முடியாது, 105 ரூபா ஆயிடுச்சு. எவ்வளோ அண்ணா கிலோ? 50 ரூபா. டிஸ்கவுண்ட்லாம் பண்ண முடியும்? ஒரு 5 கிலோ 10 சொல்லி 5 ரூபா, ஒரு 5 ரூபா வேணாம். பப்பாளி ஏதோ சமோசா சாப்பிட்டுட்டே பப்பாயா வாங்க வந்துருக்கோம். சமோசா வெங்காயம் எப்படி சாப்பிட்றோம்? காலையில வாக்கிங் போயிட்டு உடம்புக்கு நல்லது. சமோசா விற்கிற உடம்புக்கு நல்லது. பப்பாயா எல்லாம் நம்ம திருவான்மூர் மார்க்கெட் ரேட்டே தான் சொல்றேன். அதே ரேட் தான் சொல்றேன். திருவான்மூர் மார்க்கெட் ரேட்டே சொல்றீங்களா?
ஏம்பா திருவான்மூர் மார்க்கெட்டுக்கு டேரக்டா தான் வருதா? திருவான்மூர் மார்க்கெட்டுக்கு அங்க சொல்ற ரேட் தான் சொல்றீங்க. ஹோல்சேல் தான் இது, ரீட்டைல் இல்லையாடா? இல்ல அங்கேயும் இதே ரேட் தான் சொல்றாங்க. எல்லா பொருளும் அதே ரேட் தான் கேட்ட வரைக்கும் எல்லாமே. ஓகே ஓகே வண்டி நான் அப்புறம் சொல்றேன். அவர் அப்படியே சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். எதனால இங்க ரேட்டு இல்ல எனக்கு தெரியல ஏன் ரேட்டு கேட்க மாட்டார் போல இருக்கு. வண்டி ஓகே ஓகே ஆனா பொருள் தரமா இருக்கு அது தெரியுது ஓரளவுக்கு. அங்க வந்து கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்கும், அங்க கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இது எவ்வளவு? பள்ளிமுட்டை சீருக்கு எதுவுமே தெரியாது. பள்ளிமுட்டை சீரு நீ சும்மா இருக்க. பொண்டாட்டி மாம்பழம், என் பொண்டாட்டி மாம்பழம் நல்லா சாப்பிட்டதுனால பங்கனப்பள்ளி மாம்பழம் வாங்கிட்டு இருக்கு. ஓ பங்கனப்பள்ளி. ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் என்னோட சொந்த அனுபவத்தில் சொல்கிறேன். இந்த கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு பழம் வாங்குறத விட நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க திருவான்மியூர் மார்க்கெட்டில் வாங்கினாலே ரேட்டு கம்மியாக தான் இருக்குது. என்ன இங்கே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்குது, மற்றபடி எல்லாமே வந்து ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தி தான். ஆனால் சில பொருள் அங்கே கிடைக்காத பொருள் இங்கே கிடைக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிங்க. தேங்க்யூ மை டியர்.